சாரலோடு கூடிய மேக நோகம் குணமாகும் என்பதாகும். மேகம் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்களில் சொல்லப்படக்கூடிய நோய்க்கு நாம் இன்னைக்கு வச்சிருக்கிற பேர் தான் சார் டயபெட்டிஸ். இடுப்புக்கு கீழே இருக்கிறது, வாதம் தொடர்புடையது, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல சார். ஆமாம். ஸோ வந்து கபம் தொடர்புடையது சார், இந்த நெஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி. ஆமாம். அதில் கண்ணு மட்டும் பித்தத்தோடது. ஆமாம் ஆமாம். ஏன்னா இரவில் நெல்லிக்காய் சாப்பிடுகின்றவனுடைய வீட்டிற்கு மூதேவி தேடி வருவாள்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆமாம் சார். மக்கள் அதிகமாக நெல்லிக்காய் எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்துறது, நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தினமும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணுதா சார்? நம்மளுடைய விட்டமின் சியினுடைய அளவு, நம்ம ஒருவருக்கு தேவையான விட்டமின் சியினுடைய அளவு 75 முதல் 90 மில்லிகிராம். சரி, ஓகேவா? ஆனால் அந்த விட்டமின் சி வந்து டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ண வேண்டுமானால் நெல்லிக்காயால் வாத நோய்கள் நீங்கும். அதற்கான காரணமாக அதில் உள்ள தோற்பு செய்ய சொல்கிறாரு. சரி, இப்போ நெல்லிக்காய் வந்து ஒரு காயகற்ப மருந்து, அது வந்து நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக அது எப்படி நிஜமாகவே வேலை செய்யுதா, எதனால் அது வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சார். இந்த ஒரு மூலிகையை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து பயன்படுத்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 100% பலனும் கிடைக்கும். அதே இது நீங்கள் காய வச்சு செஞ்சீங்கன்னா அது ஒரு 70-75% தான் கிடைக்கும். எந்த அளவு நெல்லிக்காய் எடுத்து எவ்வளோ ஜூஸ் குடிக்கிறது நல்லது சார்? பொதுவாகவே வெட்டிலிகோ ஒரு வெண்புள்ளி நோய் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். இதில் நாம் தவிர்க்க சொல்கிறது எதெல்லாம்னா, எதெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவோம். இன்னும் வந்து மூளைக்கு நல்லது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் உதவி செய்யுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிஜமாகவே அந்த மாதிரி பலங்கள் இருக்கா? டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனலில் நிறைய மூலிகையுடைய மருத்துவ பயன்பாடுகள் பற்றி நிறைய தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். மக்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோலேயே நம்ம வந்து ஒரு மூலிகை பற்றி பேச போகிறோம். நெல்லிக்காய் பற்றி பேச போகிறோம். நெல்லிக்காயெல்லாம் ஒரு மூலிகையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய அற்புதமான மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் அது சம்மந்தமாக நிறைய பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சித்த மருத்துவர் ஐயங்கன்னு சார். நம்ம சேனலில் கொடுத்திருந்த இன்டர்வியூஸ் நிறைய பேர் நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த வீடியோவில் நிறைய நல்ல தகவல்கள் நிறைய கிடைக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே நெல்லிக்காய் சம்மந்தமாக வேறு யூடியூப் சேனல்களில் இல்லை வேறு இன்டர்நெட் தளங்களில் நீங்கள் நிறைய படிச்சிருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சாரை பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. ஆமாம் சார், நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்க சார். சார், இந்த வீடியோவில் நம்ம வந்து நெல்லிக்காய் பற்றி பேசலாம். நெல்லிக்காயிலே வந்து பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் 2 இருக்கு இல்லையா சார்? நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறது எது சார்? நாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறது பெருநெல்லிக்காயை பற்றி தான் சார். சார், இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஆமாம் சார். நிஜமாகவே நெல்லிக்காயில் நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ விசேஷமான தன்மைகள் இருக்குதா? ஆமாம் சார், நிச்சயமாக. அந்த மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இந்த நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து இலக்கியங்களிலும் சொல்லப்படுது, அதே நேரத்தில் மருத்துவத்திலும் சொல்லப்படுது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்காது. ஆனால் இலக்கியத்திலே இடம்பெற்று மருத்துவத்திலே இடம்பெற்றுள்ள ஒரு காய் ஒன்று சொல்லுங்கன்னா அது நம்ம நெல்லிக்காயை தான் சார் சொல்ல முடியும். அப்படின்னா நம்ம வாழ்வியலோட தொடர்புடையது, அவ்வளவு இதோட தொடர்புடையது. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சின்ன வயசில் கதை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அதாவது வந்து அதியமான் நெடுமான் நஞ்சு வந்து ஔவையாருக்கு ஒரு நெல்லிக்காயை கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நெல்லிக்காய்ங்கிறது பன்னெடுங்காலமாக இது நம்ம பயன்பாட்டில் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமாக இதை நம்ம கருதலாம். அந்த சங்க இலக்கிய பாடலை சொல்லுவாங்க பாருங்க, சிறியிலை நெல்லி தீங்கினி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே. அதாவது ஔவையார் வந்து சாகாமல் நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காக அதியமான் நெடுமான் நஞ்சு இந்த கனியை வந்து அவருக்கு அரிதாக கிடைத்த அந்த கனியை வந்து அவருக்கு கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு பதிவு வந்து சங்க இலக்கியத்திலே இருக்குது. சரி, சங்க இலக்கியம் மட்டுமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை. புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நெல்லிக்காயை பற்றிய பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தோற்றுவித்த ராமானுஜர் வந்து அவர் வந்து தினமும் ஒரு நெல்லிக்காயை தவறாமல் உண்டு வந்ததாக ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண விரதத்தை அதாவது நிறைவு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு தான் நிறைவு செய்யணுங்கிறது ஒரு குறிப்பாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக மக்களுடைய பயன்பாட்டில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல,
மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். பல இடங்களில் அது ஒரு ஓமையாக கூட பயன்படுத்தி ஓமையாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மக்களோட வாழ்வியலோட இணைந்திருக்கிறது என்பதனை இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான் நெல்லிக்காய்க்கு இவ்வளவு சிறப்புகள் நாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சார். சரி சார், நீங்கள் வந்து ஏற்கனவே சங்க இலக்கியங்கள் பற்றியும் சித்த மருத்துவம் பற்றியும் பேச ஆரம்பிச்சதுனால நம்ம சித்தர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்த மருத்துவம் வந்து நெல்லிக்காய் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது சொல்லிங்க சார். சார், சித்த மருத்துவம் வந்து நெல்லிக்காயை வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு மூலிகையாக பார்க்கிறது. ஓகே. சொல்லப்போனால் அகத்தியர்லேருந்து ஆரம்பிச்சு அகத்தியர், தேரையர், திருமூலர், அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர், கொங்கணவர் என சித்தர்கள் அனைவரும் நெல்லிக்காயை பற்றி பேசியிருக்காங்க. நெல்லிக்காயை பற்றி பேசாத சித்தரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தராக பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அகத்தியர் தன்னுடைய குணவாகடம்ங்கிற ஒரு நூலில் நெல்லிக்காயால் பித்தம் போகும், அவ்வாறு போகிறதுக்கு காரணம் அதனுடைய புளிப்பு சுவைன்னு சொல்றாரு. நெல்லிக்காயால் பித்தம் போகும், அதற்கான காரணம் அதனுடைய புளிப்பு சுவை. இதனுடைய புளிப்பு சுவைக்கு காரணம் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி. அடுத்ததாக நெல்லிக்காயால் வாத நோய்கள் நீங்கும், அதற்கான காரணமாக அதில் உள்ள தோற்பு சுவை சொல்றாரு. இதில் எலாஜிடானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட்டோகெமிக்கல் இருக்குது, அதுதான் அதோட தோற்பு சுவைக்கு காரணம். சரி. இது மட்டும் இல்லாமல் இதனால கபநோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு. மேகரோகங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அகத்தியருடைய கூற்று. அகத்தியர் இவ்வாறு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தேரையர் சொல்றதை பார்க்கலாம். இல்லம் ஆமலகம் இரண்டும் ஐன்றானே, இல்லம் ஆமலகமா இருக்குமே இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. விளக்கம் சார். சார், அதாவது இல்லம் அப்படின்னா தேற்றான், ஆமலகம் அப்படின்னு சொன்னா நெல்லிக்காய்க்கோட இன்னொரு வேறு பேர் வந்து ஆமலகம். ஆம்லான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா. அது வந்து இதுல இருந்தா வந்து தமிழ் பேர் தானே சார்? அது தமிழ் பேர் தான் சார். ஓகே. ஆமலகம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு வேறு பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லம் ஆமலகம் இரண்டும் ஐன்றானே, இல்லம் ஆமலகமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேற்றானையோ அல்லது நெல்லிக்காயோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பொடியாக எடுத்துக்கலாம், ஒரு லேகியமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு முப்புவாக எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் தவறாமல் தினந்தோறும் உண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய உடல், உங்களுடைய அழகு பௌர்ணமி மாதிரி இருக்குமா. உங்களுடைய அழகு வந்து பௌர்ணமி போன்ற அழகை நீங்கள் பெறுவீர்கள். இங்கே அந்த ஒரே வார்த்தை இன்னொரு பொருள் தருது இல்லையா சார்? ஆமாம் சார். அதாவது இல்லம் அப்படிங்கிறது நம்ம உடல், ஆமலகமாக இருக்குமே அப்படின்னா அர்த்தம்னா முழுமை சந்திரன் போன்ற அழகோடு நம்ம உடல் இருக்குமா. இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, இது உடலுக்கு அழகையும் தருகிறது, ஆயுளையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி சார். ஓகேவா? இது இவர் இது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து தேரையர் சொல்லக்கூடிய கருத்து. இது மட்டும் இல்லாம பல சித்தர்களும் இதை பற்றி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி சார், நீங்கள் அகத்தியர் சொன்னதா சொல்லும் பொழுது வாதம், பித்தம், கபம் மூன்றையுமே சரி பண்ணுதா? ஆமாம் சார், இது அதோட ஸ்பெஷல் கண். இது அதோட ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையில வாதம் சரியாகும்னு போட்டிருப்பாங்க, சில இதுல பித்தம் சரியாகும்னு போட்டிருப்பாங்க. ஆனா நெல்லிக்காயில மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பித்தத்தை சொல்லிட்டு அடுத்த லைன்ல வாதத்தை சொல்லி அதுக்கு அடுத்த லைன்ல வந்து கபத்தை சொல்லுவாங்க. அது பித்தத்தையும் சரியாக்கும், வாதத்தையும் சரியாக்கும், கபத்தையும் சரியாக்கும். இது இதோட ஸ்பெஷல் பண்பு சார். ஓகே, சமநிலைப்படுத்துது. ஆமாம், அதனால தான் எல்லா தேகிகளுக்கும் எடுக்கலாம்னு நம்ம சொல்லுவதற்கான காரணம். சரி சார். சரி, இது வந்து ஒரு காயகற்ப மூலிகை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் பேசப்படுது. நிஜமாவே இது காயகற்ப மூலிகை தானா? நிச்சயமா சார். நெல்லிக்காய் என்பது ஒரு காயகற்ப மூலிகைங்கிறது எந்த ஐயப்பாடும் இல்லை சார். நெல்லிக்காயில பல இனங்கள் சொல்லப்படுது. நம்ம இலக்கியம், நம்ம சித்த மருத்துவத்தில் பல இனங்கள் சொல்லுது. பொதுவாக சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அருநெல்லி, அது நம்ம சிறிய நெல்லின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பெருநெல்லி, நமக்கு சாதாரணமாக நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறது. அடுத்ததாக கருநெல்லி என்ற ஒரு இனம் சொல்லப்படுது. சரி, கருநெல்லி என்ற ஒரு இனம் பற்றி சொல்லப்படுகிறது. இது கிடைப்பது அரிது என்று சொல்றாங்க. இந்த கருநெல்லியை மிகச்சிறந்த காயகற்பமாக பயன்படுத்தலாம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். கருநெல்லி கிடைக்காத போது பெருநெல்லியை பயன்படுத்தலாம் என்ற குறிப்பும் உள்ளது. ஓகே, அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் காயகற்பம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் சார். காயகற்பம்ங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வரையறை என்னன்னா, உடலை அழியாது நீண்ட நெடுங்காலம் நோயின்றி வாழ செய்யக்கூடிய வழிமுறை. சரி, நோயின்றி உடலை நெடுங்காலம் வாழச் செய்யும் வழிமுறையை நாம் காயகற்பம் என்று சொல்லுகிறோம். அதாவது நம்ம உடல்ல நோய் இல்லாம நெடுங்காலம் வாழச் செய்யக்கூடிய வழிமுறை, அவ்வளவுதான். இதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம சித்தர்கள் வந்து இதனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. காயகற்ப சிகிச்சையில முதல் மருந்தாக சொல்றது கடுக்காய் சார். சரி, முதல் மருந்தாக சித்தர்கள் வந்து சொல்வது கடுக்காய். ஆனா அதே நேரத்துல சிறந்த மருந்து அப்படின்னு ஒரு மருந்து சொல்லுவாங்களா, அது வந்து நெல்லிக்காய். அந்த வகையில கடுக்காயை விட இது மேலோங்கி. ஆமா, கடுக்காயை விட இது அந்த வகையில சற்று மேலோங்கி இருக்கிறது. சரி,
அதனால் நெல்லிக்காய் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு காயகற்ப மூலிகை, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சார், இப்போ நெல்லிக்காய் வந்து ஒரு காயகற்ப மருந்து, அது வந்து நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக அது எப்படி நிஜமாவே வேலை செய்யுதா, எதனால் அது வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல சார். அது சம்பந்தமான தகவல் எதாவது இருக்குதா? நிச்சயமாக நிறைய இருக்குது சார். பொதுவாகவே காயகற்ப மூலிகைகள்னு சித்தர்கள் சொல்லது எல்லாமே பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை, அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதாக இருக்கும் சார். ஓகே. நெல்லிக்காயும் அந்த வகையானது தான். நெல்லிக்காயில் விட்டமின் சி வந்து நிறையாவே இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக முக்கியமானது. ஓகே. ஆகையினால நம்ம இதனை அந்த வகையில் எடுத்து பார்த்தா இது வந்து மிகச்சிறந்த ஒரு காயகற்ப மூலிகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வர வைக்கிறதுனால எளிதாக நோய்கள் வராது. அதில் இன்னொரு ரிசர்ச் கூட நடந்திருக்கு சார். நெல்லிக்காயை வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுடைய ரத்த வெள்ளை அணுக்களை எடுத்து பரிசோதித்து பார்த்ததில் அவற்றினுடைய செயல்திறன், அதனுடைய பொட்டன்ஷியம் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிற மாதிரியான நிறுவனங்கள் வந்து கிடைத்துள்ளன நமக்கு. சரி. ஆகையால் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய பண்பு அதனால இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் சார். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, வாரியர்ஸ் ஆஃப் தி பாடி, நம்மளுடைய போர் வீரர்கள், நம்ம உடலினுடைய போர் வீரர்கள் அவர்கள் தான். சரி சார். சார், இந்த நெல்லிக்காயை பற்றி நம்ம இன்டர்நெட்டில் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயும் சரி இன்டர்நெட்டில் படித்தாலும் எக்கச்சக்கமான பலன்கள் இது இருக்கிறாங்க. அதில் வந்து எது நிஜமாவே நிகழக்கூடிய பலன்கள், எது வந்து மக்கள் வந்து நிறைய எக்ஸாக்ரேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஓகே சார். ஸோ நான் வந்து மக்கள் எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறதுல ஒன்று நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிஜமாவே அந்த மாதிரியான பலன்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் சார். நிச்சயமாக தெளிவுபடுத்தலாம் சார். சரி சார். முதல்ல வந்து நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடுவது வந்து தோலுக்கு நல்லது, அப்புறம் வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்கா சார்? உண்மையிலே சார், நெல்லிக்காய் வந்து தோலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காய். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நெல்லிக்காய் நம்ம நம்முடைய தோலில் வந்து பிராசக பித்தம் அப்படின்னு ஒரு பித்தம் இருக்குது. நம்முடைய ஷைனிங்க்கு எல்லாத்துக்கும் அதான் சார் காரணம். நம்ம அழகா பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக தெரிகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதற்கான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது பிராசக பித்தம். இந்த பிராசக பித்தத்தை சீராக்கக்கூடிய செயலை நெல்லிக்காய் செய்கிறது. ஓகே. ஆகையினால நெல்லிக்காய் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோலுக்கு மிருதுத்தன்மையும் மினுமினுப்பும், அதாவது ஷைனிங்கே நமக்கு கொடுக்கும் சார். ஆகையினால நெல்லிக்காய் வந்து தோலுக்கு மிகச்சிறந்த மூலிகை. சரி சார். அடுத்ததாக நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என்ன அப்படின்னா இது தலைமுடி உதிர்தலை தவிர்க்குமா, இளநரையை தவிர்க்குமா? உண்மைதான் சார். தலைமுடி உதிர்தல், இளநரை, இந்த இரண்டையுமே சித்த மருத்துவம் எப்படி பார்க்கிறதுனா, இவை இரண்டுமே உடலில் பித்த குற்ற அதிகரிப்பால் உண்டாகக்கூடியது. சரி. நெல்லிக்காய் வந்து இயல்பாகவே பித்தத்தை சரி செய்யக்கூடியது. அகத்தியர் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நெல்லிக்காய்க்கு பித்தம் போகும் இருக்கார். அப்போ இது வந்து பித்த குற்றத்தை சரி செய்கிறது. அதன் மூலமாக உடலினுடைய சூடு குறைகிறது. உடல் சூடு குறைவதனால முடி வந்து முடி உதிர்தல் வந்து குறைகிறது. அதனால முடி வளர்வது நமக்கு தெரிகிறது. இளநரையும் அந்த வகையிலேயே அடக்கும் சார். ஒருத்தருக்கு வந்து முடி ஏற்கனவே உதிர ஆரம்பிச்சிட்டு இருக்குது, ஹேர் லாஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்போ நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வித்தியாசம் பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்கலாம் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தல், இளநரை இவை இரண்டுமே வந்து உடலோட உஷ்ணத்தோட தொடர்புடையது. உஷ்ணம்ங்கிறது வந்து பித்தம் சார். நெல்லிக்காய் வந்து பித்தத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மூலிகை. நம்ம அகத்தியரே சொல்லியிருக்காரு பாருங்க, நெல்லிக்காய்க்கு பித்தம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பித்தம் குறைவதனால் சூடு குறையும், சூடு குறைவதனால் முடி உதிர்தல் குறையும். அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்கலாம் சார். நெல்லிக்காயை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக முடி உதிர்தல் குறையும். மேலும் நெல்லிக்காய் தைலத்தை தேய்த்து குளித்து வந்தாலும் முடி உதிர்தல் குறையும். சரி சார், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம், ரீசனபிளாக இருக்குது. ஆனால் முடி இழந்த பிறகு திரும்ப நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டு முடி வளர வைக்கிறதுலாம் சாத்தியமா சார்? வாய்ப்பே இல்லை. அதற்கு நானே உதாரணம் பார்த்துக்கோங்க. சரி. அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சித்தர்களுடைய நூல்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் இல்லை சார். அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஃபேக், டெஃபினட்டாக ஃபேக் தான். சரி சார். அடுத்து வந்து கண்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லிக்காய் சாப்பிடுவதனால் கண்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது சார்? மிக மிக முக்கியமான ஒன்று சார். கண் என்பது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பித்தத்தினுடைய உறுப்பு. கண் என்பது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஒரு பித்தத்தினுடைய உறுப்பு. கண்ணில் ஆலோசக பித்தம் என்ற ஒரு பித்தம் இருக்கு சார். ஓகே. நெல்லிக்காய் வந்து பித்தத்தை சரி செய்யக்கூடியது. அதனால இது கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க சார்,
சேவணர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு சில காரணத்தினால கண் பார்வை குறைந்து விட்டது அல்லது இழந்து விட்டார். நெல்லிக்காயை தவறாமல் உண்டு அவர் இழந்த கண் பார்வையை பெற்றார் என்ற ஒரு கதை உண்டு. இதனாலேயே நெல்லிக்காய்க்கு சிவனப்பிராஷ் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. நெல்லிக்காய் லையத்துக்குன்னு ஒரு பேரே வந்து சிவனப்பிராஷ் அப்படின்னு நம்ம நீங்க ஆடுல எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படின்னு என்ன மீனிங் சார்? அது சேவனர் அப்படிங்கிறது வந்து அந்த முனிவர் அவருக்கு கண்ணில் பிரகாசத்தை கொடுத்ததுனால சிவனப்பிராஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே. ஸோ கண்களுக்கு பலன்கள் தர, கண்களுக்கு இது உண்மையிலேயே நல்ல பலன் தரக்கூடிய ஒன்றாகும். சரி சார், நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசும் பொழுது வாதம் பித்தம் கபம் பற்றி பேசும் பொழுது நம்ம உடலில் வந்து 3 பகுதியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து இடுப்புக்கு கீழே இருக்கிறது வாதம் தொடர்புடையது, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல சார்? ஆமாம். ஸோ வந்து கபம் தொடர்புடைய சார், நெஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி. ஆமாம். அதில் கண்ணு மட்டும் பித்தத்தோடதே தான். ஆமாம் ஆமாம். ஏன்னா பித்தம்ங்கிறது வந்து தீயினுடைய அம்சம். ஒரு இடத்துல தீங்கிறது வந்து ஒளி இருந்தால்தான் சார் நம்மளால பார்க்க முடியும். அப்போ பார்வை புலன் வந்து தீபூதத்தோட தொடர்புடையது. ஆகையினால நம்ம கண்ணை வந்து தீபூதத்தோட தான் நம்ம ஒப்பிடுவோம். ஒருபொழுது நம்ம அதை வந்து கபம் என்று சொல்வதில்லை. சரி சார். சார் அடுத்து வந்து மக்கள் வந்து கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நெல்லிக்காய் உதவுது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் சார். உண்மையா சார்? உண்மைதான் சார். கல்லீரலும் ஒரு வகையான பித்த உறுப்பு சார். கல்லீரல் ஒரு வகையான பித்த உறுப்பு. கல்லீரல் இருந்து தான் நமக்கு வந்து பித்த நீரே சுரக்குது. ஓகே. ஆகையினால் அதை நாம் வந்து ஒரு பித்த உறுப்பாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய செயலுக்கு வந்து ஈரல் தேர்ச்சி அல்லது ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய்க்கு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குது. அதோட ஆன்டிசிரோட்டிக் ஆன்டிஸ்டியட்டோட்டிக் அப்படிங்கிற மாதிரியான செய்கைகளும் இதற்கு இருக்குது. ஆகையினால கல்லீரல் நோய்களை தடுப்பதற்கும் கல்லீரல் நோய்களை குணமாக்குவதற்கும் நெல்லிக்காய் நிச்சயமாக உதவக்கூடிய ஒன்று தான் சார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி சார். இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு நோய் வந்தாலும் உண்மையிலேயே சரி செய்கிற அளவுக்கு அது பலன்கள் கொடுக்குமா? ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுமா? இல்லை தீவிரமான கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? சார், சிறிய லெவலில் உள்ள கல்லீரல் நோய்களை நாம் நெல்லிக்காயை பயன்படுத்தி சரி செய்யலாம். சரி சரி. ஏன்னா எல்லா மருந்துக்கும் ஒரு பவர் இருக்குது சார், ஒரு லெவல் இருக்குது. ஓகே. ஒரே மருந்தை வச்சு எல்லா நோய்களையும் குணமாக்கலாம் அப்படின்னா வேற மருந்துகளை இறைவன் படைச்சிருக்க மாட்டாரா? சரி. ஸோ வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும். முழுமையாக இதை வச்சு மட்டுமே விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. சரி, சொல்ல முடியாது. சரி. நாம் இதை ஒரு மருந்தாக அல்லது உணவாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. நம்ம அந்த மருந்தே உணவு, உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்திக் கொள்ளலாம் சார். சரி சார். அடுத்து வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து டயபெட்டிஸ். ஆமாம். சுகர் பிரச்சனையிலேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து டயபெட்டிஸில் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சில ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி படித்தேன் நான். ஆமாம். அது உண்மையா சார்? நம்ம அனுபவத்தில் அதெல்லாம் பார்க்க முடியுதா? அதாவது சார், நெல்லிக்காயினுடைய பொது குணத்தை பற்றி அகத்தியர் சொல்லும்போது அனலோடு கூடுகிற மேகம் போகும் அப்படின்னு சொல்கிறார். அனலோடு கூடுகிற மேகம் போகும் சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, அனலோடு கூடிய மேக நோகம் குணமாகும் என்பதாகும். மேகம் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்களில் சொல்லப்படக்கூடிய நோய்க்கு நாம் இன்னைக்கு வச்சிருக்கிற பேர் தான் சார் டயபெட்டிஸ். சரி. அதனால் மேகம் போகும்னு அகத்தியரே சொல்லிட்டார். நிச்சயமாக அப்போ அதுக்கு வந்து ஆன்டி டயபெட்டிக் செய்கை நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நவீன ரிசர்ச்சர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹேஸ் ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிறத தெளிவாகவே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது என்னுடைய ஒரு சிறு கருத்து என்னென்னா, தனியாக நெல்லிக்காயை மட்டும் சாப்பிட்டு சுகரை கண்ட்ரோல் செய்ய இயலாது. சரி. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு சப்ளிமெண்டரி மெடிசனாக நாம் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். வேறு சித்த மருந்துகள் டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டு இதனை நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே சார். சார், இது தவிர வந்து இன்னும் வந்து மூளைக்கு நல்லது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் உதவி செய்யுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிஜமாவே அந்த மாதிரி பலன்கள் இருக்கா? அதாவது சார், இதற்கு இந்த ரேட்ஸில், அதாவது எலிகளில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இதற்கு மூளையினுடைய செயல்திறனை அதிகமாக்கக்கூடிய செயல் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சார், பொதுவாகவே வந்து நெல்லிக்காய்க்கு ஒரு வேறு திரிதோஷ பாணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது 3 குற்றங்களையும் சமமாக்கக்கூடியது. நம்ம உடம்புல மொத்தத்திலே 3 குற்றம் தான் இருக்குது, வாதம் பித்தம் கபம். 3 குற்றங்களையும் சமப்படுத்தக்கூடிய மூலிகைகள் யாவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் போக்கும். ஏன்னா நம்ம உடம்பே வந்து 3 குற்றங்களால் ஆனது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நிச்சயமாக இதற்கு அந்த செய்கை இருக்கும்.
எந்த நோய் வந்தாலும் இந்த 3 குற்றங்கள் தொடர்புடையதான். இந்த ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், அதான் பிரச்சனை. குறைவாக இருக்கும். ஆமாம். சரி சார். அந்த வகையில் வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு, பிரெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் உதவி செய்ய வாய்ப்பு வந்து இதனை உதவி செய்யும். சரி சார். அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய உறுப்பு, முக்கியமான உறுப்பு வந்து ஹார்ட். ஹார்ட்டுக்கும் வந்து இது நிறைய நல்லது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதய பிரச்சனை ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் நெல்லிக்காய் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம் சார். சார், அதாவது நெல்லிக்காய் வந்து இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய ஒரு காய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பார்ப்போமே. இதை பற்றி தெரியறதுக்கு முன்னால் ஒரு சிறு கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மருத்துவ தனிப்பாடல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த நூலில் வந்து புளிப்பு சுவையை பற்றி ஒரு பாடல் வருகிறது. ஓகே. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செரிப்பான் நெறியை தூண்டிவிடும் உணவை சரியாக செரிப்பித்து ஊன் விருப்பு உயர்த்தும், இதயம் வன்மை இதம் பெற இயற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், விளக்கமும் சொல்லிடுங்க சார். அதாவது இது என்னன்னா சார், இது வந்து புளிப்பு சுவை வந்து நமக்கு சீரணத்தை தூண்டக்கூடியது, நம்ம உணவின் மீது விருப்பத்தை தோற்றுவிக்கக்கூடியது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் அடுத்த லெவலில் ஒன்று சொல்கிறார் பாருங்க, இதயம் வன்மை இதம் பெற ஏற்றும். அதாவது அந்த புளிப்பு சுவையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. பொதுவாகவே புளிப்பு சுவை அப்படின்னாலே பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் வந்து சுவை அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லுவோம். புளிப்பு சுவை கொழுப்பை நீக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுகளில் பாத்திரங்களில் எண்ணெய் படிஞ்சிருச்சுன்னா என்ன சார் செய்யறோம்? நல்லா புளி போட்டு விளக்கணும்னா புளி வச்சு தான் தேய்ப்பாங்க. ஆமாம், புளி வச்சு தேய்ப்பாங்க. அந்த புளி வச்சு தேய்ச்சாலே என்ன ஆயிரும்னா கொழுப்பு, அந்த எண்ணெய் வந்து போயிடும். ஓகே. இது வந்து வெளியில இருக்க எண்ணெய் போக்குறது இந்த புளிப்பு தான். அதே போல நம்ம உடம்புக்குள்ளார கொழுப்பு இருந்தாலும் அந்த புளிப்பு வந்து நம்மளை அந்த எண்ணெய் பசையை போக்கிவிடும். கொழுப்பும் என்பது ஒரு விதமான எண்ணெய் பசை தான். சரி. அதனால புளிப்பு சுவையுடைய பொருட்களை நாம் பயன்படுத்தினால் கொழுப்பு குறையும். இது வந்து சித்த மருத்துவத்தினுடைய விதி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் என்ன சுவை? புளிப்பு சுவை. ஆகையால் இது கொழுப்பை என்ன செய்யும்? குறைக்கும். இதயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது, முக்கிய காரணமாக இருக்கிறது கொழுப்பு. அதனால் மேலும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இதற்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்கை இருக்கிறதாக அறிவியலே இன்னைக்கு சொல்லுது. சரி சார். அப்போ இது கொழுப்பை குறைக்குது, கொலஸ்ட்ராலை குறைச்சி உடம்புல இரத்த குழாய், இதயத்தில் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிமங்களை நீக்குகிறது அல்லது நீக்க உதவுகிறது. ஆகையினால இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இதய தசைகளில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்களினுடைய செயல்பாடு நாம் நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது அதிகமாகிறதாக சொல்கிறார்கள். இதய தசைகளில் காணப்படக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்களினுடைய செயல்பாடு நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய செயல்திறன் அதிகமாகுது. ஒரு செல்லினுடைய ஆக்டிவ் பாடி என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் சார். ஏன்னா அதுதான் ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம அந்த ஆற்றலை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அப்போ இதயத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக நாம் எதை சொல்லலாம்னா நெல்லிக்காயை சொல்லலாம். சூப்பர் சார். முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடிய கல்லீரல், மூளை, இதயம் பற்றிலாம் பேசணும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆமாம் சார். ஆனால் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியல. மக்கள் அதிகமாக நெல்லிக்காய் எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்துறது, நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தினமும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணுதா சார்? சார், நெல்லிக்காய் வெயிட் லாஸுக்கான ஒரு மூலிகை அல்ல. சரி. சித்த மருத்துவத்தினுடைய எந்த ஒரு பாடல் வரிகளிலும் அல்லது மருத்துவ குறிப்பிலும் இதனை உண்ண உடல் பருமன் குறையும் என்ற ஒரு குறிப்பு இல்லை. சரி, உறுதியாக இல்லை சார். ஆனால் இது கொழுப்பு குறைக்குது இல்லையா சார்? அந்த வகையில் ஓகே, வெயிட் சார். ஆனால் நெல்லிக்காயை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சார். இதற்கு வந்து சமான ஆமலகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை குறைக்கக்கூடியது. ஓகே. வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை குறைக்கக்கூடியது. ஆமம்னா மந்தம். சரி. இந்த மந்தத்தை குறைக்கிறது. மந்தத்தை குறைப்பதன் மூலமாக உடலினுடைய கனத்தன்மை குறைந்து லேசுத்தன்மை அதிகமாகும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா உடம்பு வந்து ஒரு லேசத்துவம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஆகையினால வெயிட் குறைஞ்சது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் இதை மட்டும் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது சொல்லப்படவில்லை சார். சார், நம்ம மக்கள் வந்து நெல்லிக்காயை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆசைப்பட்டாலும் பொதுவாக வந்து நேரடியாக கடித்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. அது எல்லாராலையும் முடியல. நிறைய பேர் வந்து ஜூஸ் போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆமாம். ஸோ நெல்லிக்காய் வந்து ஜூஸாக குடிப்பது தான் சரியான முறையாக? ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னா கூட எந்த அளவு எந்த நேரம் குடிக்கிறது பெட்டராக இருக்கும் சார்? ஓகே சார். நெல்லிக்காயை வந்து காய் வடிவில் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. நேரடியாக அவ்வாறே மென்று சாப்பிடுவது மிக மிக சிறப்பு. ஓகே. ஒருவேளை அப்படி எடுத்துக்கொள்வதற்கு இயலாதவர்கள் வந்து ஜூஸ் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். இதனை காலை வேளையில் எடுத்துக்கொள்வது நன்று.
ஓகே, அதுலேயும் குழப்பம் இருக்குது. சில பேர் காலையில் சாப்பிட்றதா நைட் சாப்பிட்றதா அப்படிங்கிறதுல. சார் காலை வேளை தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா காலை வேளையில் நம்முடைய வயிற்றில் ஆம்ல பித்தம் அப்படின்னு ஒரு பித்தம் இருக்குது சார். அந்த பித்தத்தை வந்து சமம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல மூலிகை வந்து நெல்லிக்காய். ஏனென்றால் இது ஒரு பித்த சமனி. ஆகையினால காலை வேளையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். சரி சார், எந்த அளவு நெல்லிக்காய் எடுத்து எவ்வளவு ஜூஸ் குடிக்கிறது இல்லை சார்? சார் ஒரு நெல்லிக்காய் போதுமானது. ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு நெல்லிக்காய் போதுமானது. சரி, நிறைய நெல்லிக்காய் சாப்பிடுவதற்கு சித்தர்கள் சொல்லவில்லை. ஒரு நெல்லிக்காய் போதும். ஓகே, ஸோ அதில் ஜூஸ் போட்டு காலையில் அதில் ஜூஸ் போட்டு நீங்கள் நீரோ அல்லது வேறு ஏதேனும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் தேனை வந்து தவிர்ப்பது நல்லது. சரி சார், இப்போ காலையில் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இரவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா, இல்லை காலையில் முடியாதவங்க இரவில் சாப்பிடலாமா? சார் இரவு வந்து நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இரவு நேரம் வந்து குளிர்ச்சியானது. சரி, நெல்லிக்காயும் குளிர்ச்சியானது. குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீர்களானால் உடலில் கபம் விருத்தியாகும். அது வேறு ஏதேனும் ஒரு நோய்களை உங்களுக்கு தோற்றுவிக்கலாம். சரி, எனவே இரவு நேரங்களில் நெல்லிக்காயை சாப்பிடுவது அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவது தவறு. பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது சார். நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா இரவில் நெல்லிக்காய் சாப்பிடுகின்றவனுடைய வீட்டிற்கு மூதேவி தேடி வருவாள்னு சொல்றாங்க. அப்படிலாம் கூட சொல்லுவாங்களா? ஆமாம் சார். இரவில் நெல்லிக்காய் நீங்கள் உண்டீர்களானால் உங்கள் வீட்டை தேடி மூதேவி வருவாள் அப்படின்னு சொல்றாங்க. சார் அது மூதேவி வராளா போறாளா அதெல்லாம் விடுங்க. சரி, இரவு நேரத்தில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கபம் விருத்தி ஆகும். கபம் விருத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டினுடைய எல்லா செயல்களும் முடங்கும். இதற்காக சொல்லப்பட்ட இன்டைரக்டா வேறு விதமாக சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணை சாமி குத்திரும் அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து பயப்படுவோம். அப்படி நம்மளை வந்து வளர்த்து இருக்கிறார்கள். அவ்வளவுதான் சார். நெல்லிக்காய் வந்து நேரடியாக சாப்பிட்றது, ஜூஸ் போட்டு சாப்பிட்றது சம்மந்தமாக பேசிட்டோம். சித்த மருத்துவத்தில் இதோடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குது சார்? வேறு ஏதாவது வகையில் இல்லை வேறு மருந்துகளில் சேர்க்கப்படுதா? சார் நெல்லிக்காய் வந்து நிறைய மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. நெல்லிக்காய் சேர்த்து நாங்கள் நிறைய மருந்துகள் செய்கிறோம். பற்பசந்தரங்கள்லேருந்து ஆரம்பித்து சூரணங்கள், லேகியங்கள், ரசாயனங்கள், தேனூரல்கள், இந்த மாதிரி பல ஃபார்மில் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை பொறுத்தவரையில் ஜூஸ் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம். பொடி அல்லது சூரணம் சொல்கிறது எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் லேகியம் என்று வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நெல்லிக்காய் லேகியம்னே தனியாக ஒன்று இருக்குதா சார்? ஆமாம் சார், நெல்லிக்காய் லேகியம் என்று தனியாகவே ஒன்று இருக்கிறது. சரி, அதோட பயன்பாடுகள் சார்? இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு, சோபை, காமாலை, அடுத்ததாக உடல் எரிச்சல், உடல் மெலிவு, பலக்குறைவு, இம்யூனிட்டி குறைவு போன்ற நோய்களுக்கு நாம் இதனை பயன்படுத்துகிறோம். சரி சார், அது மக்கள் நேரடியாக வாங்கி சாப்பிடலாமா, இல்லை ஒரு சித்த மருத்துவம் சந்தித்து ஆலோசனை பெற்று தான் அதை வாங்கி சாப்பிடணுமா சார்? அதாவது இந்த லேகியத்தை பொறுத்தவரையில் நாம் நேரடியாக நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம், தவறில்லை. சரி, அப்படி வாங்கினா அது எந்த அளவு எந்த நேரம்? இதை வந்து நெல்லிக்காய் லேகியத்தை வந்து எல்லோருமே சாப்பிடலாம். எல்லோருமே சாப்பிடலாம். 2 வேளை காலை மாலை உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, டயபெட்டிஸ் மிலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மிலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா போன்ற நோய் உள்ளவர்கள், தமிழில் நம்ம சொல்லிடலாமா சார்? சொல்லிடலாம் சார். மதுமேக நோய் உடையவர்கள், சுகர் இல்லையா சார்? சுகர் உள்ளவங்க, அதே போல பிரஷர் உள்ளவங்க, கொழுப்பு சத்து உள்ளவங்க நெல்லிக்காயை லேகிய வடிவில் எடுக்க வேண்டாம். சரி, அதாவது நீங்க நெல்லிக்காயினுடைய பயன்பாட்டை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்க சாய்ஸா வேற ஏதோ வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக லேகிய வடிவில் எடுக்க வேண்டாம். அதாவது ஆசச் லேகியமா நம்ம பயன்படுத்த வேண்டாம். லேகியம்னாலே பொதுவாக அதில் இனிப்பு கலந்துருக்கும் அப்படிங்கிறது. லேகியம் என்று சொல்லி வரும்போதே அதுல வந்து 4 பொருட்கள் நிச்சயமாக இருக்கும். ஒன்று பால், இன்னொன்று தேன், இன்னொன்று வெல்லம். சரி, ஓகேவா? அடுத்ததாக நெய். பால் இருக்கும், தேன் இருக்கும், சர்க்கரை இருக்கும், நெய் இருக்கும். சரி, என 4 பொருட்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 4 பொருட்களுமே சுகரு, பிரஷர், கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே ஆகாது. ஆகையினால் நம்ம இதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான். காலை மாலை உணவுக்கு பிறகு நம்ம இந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடணும் அப்படி பேசணும். அளவு எந்த அளவு எடுத்துக்கிறது இல்லை சார்? ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கொள்ளலாம். 2 to 5 கிராம். அது வந்து நேரடியாக சாப்பிடணும், அது கலந்து ஏதாவது? இல்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு தேவையில்லை. சரி சார், நீங்கள் வந்து சூரணம் பற்றியும் சொன்னீங்க. நெல்லிக்காய் சூரணம்னு ஒன்று இருக்குதா? ஆமாம் சார், நெல்லிக்காய் பொடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் வந்து நெல்லிக்காயை காய வைத்ததுக்கு பேர் நெல்லி முள்ளி அல்லது வற்றல் என்று சொல்வார்கள். சரி, கடைகளிலே கிடைக்கும். கொட்டையை நீக்கி காய வைத்திருப்பார்கள். அதனை நீங்கள் பவுடர் பண்ணி தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். காலை அதை எப்படி பயன்படுத்தணும் சார்? சார் அதனை நீங்கள் காலையில் நெல்லிக்காய் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது போலவே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஓகே, ஜூஸ் மாதிரி தண்ணியில் கலந்து நீர் சேர்த்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி கூட நம்ம அடித்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே சார். சார், நம்ம நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது நெல்லிக்காய் வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் விட்டமின் சி அப்படிங்கிறதும் நம்ம பேசியிருக்கிறோம் சார். ஆமாம் சார். இப்போ தொடர்ந்து நிறைய நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் சி அதிகமாகி அதனால் வேறு ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. இப்போது பொதுவாக இந்த கேள்விக்கு நம்ம இந்த கேள்விக்கான பதிலை அறிவியல் பூர்வமாக அணுகுவோம் சார். பாருங்கள், ஒரு நெல்லிக்காயில் கிட்டத்தட்ட 60 முதல் 180 மில்லிகிராம் என்ற அளவில் விட்டமின் சி உள்ளது. சரி. ஒரு நாளைக்கு நம்மளுடைய விட்டமின் சியினுடைய அளவு, நம்ம ஒருவருக்கு தேவையான விட்டமின் சியினுடைய அளவு 75 முதல் 90 மில்லிகிராம். சரி, ஓகேவா? ஆனால் அந்த விட்டமின் சி வந்து டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ண வேண்டுமானால் நீங்கள் தினமும் 2000 மில்லிகிராம், அதாவது 2 கிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அது டாக்ஸிக் எஃபெக்டை உண்டாக்கும். ஆகையால் நாம் தினம் ஒரு நெல்லிக்காய் என்ற அளவில் சாப்பிடும்போது அது டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ணாது. அதனால் விட்டமின் சி அதிகமாகி அதனால் டாக்ஸிக் எஃபெக்ட் கண்டிப்பாக உருவாகாது. ஏனென்றால் டாக்ஸிசிட்டி அப்படின்னு வரும்போதே சார் அளவு ரொம்ப முக்கியம். சரி சார். நீங்கள் நார்மலாக ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்க, 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதே 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டாக்ஸிக் தான். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க வந்து தொடர்ந்து நிறுத்தாமல் சாப்பிடலாமா? நம்ம சித்த மருந்துகள் சில மூலிகைகளில் சொல்லும் பொழுது ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு நிறுத்துறது நல்லது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து லிமிட் இல்லை, தினமும் சாப்பிடலாம். இதை பொறுத்தவரை நம்ம லிமிட் சொல்ல முடியாது சார். சிம்பிளாக ஒன்றுங்க சார், அதாவது வந்து சில காய்கள் கனிகள் இவற்றை வந்து நாம் வந்து காய்கள் கனிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நாம் உணவுங்கிற டாப்பிக்கில் கொண்டு போயிடும். உணவு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சில பொருட்களை நாம் தினமும் சாதம் சாப்பிடுகிறோம், அதனால டாக்ஸிக் எஃபெக்ட் வந்தது என்று எதுவும் இல்லை. சரி சார். பட் வேறு சில மருந்துகளுக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. நெல்லிக்காய் வந்து உணவாகவும் பயன்படக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் நான் இந்த பதிலை சொல்லுகிறேன். சரி சார். குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்புள்ளி இருக்கக்கூடியவங்க வந்து விட்டமின் சி அவங்க அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் தவிர்க்கணுமா? அதாவது நாங்கள் எங்களுடைய ப்ராக்டிஸில் வந்து நெல்லிக்காயை வெட்டிலிகோ இருப்பவர்களுக்கு கொடுப்பதில்லை சார். ஏன்னா விட்டமின் சிங்கிறது வந்து மெலனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தோலினுடைய நிறமி உற்பத்தி ஆதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. சரி. நம்ம மெலனோசிஸ் குறைவினால தான் விட்டிலிகோ வந்திருக்குது. அதனால் இது வந்து அதோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக அதை எடுத்துக்கொள்வதற்கு அறிவுறுத்துவதில்லை, நாங்கள் கொடுக்கறது இல்லை சார். சரி சார். இப்போ விட்டிலிகோ இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து அதை தவிர்க்கிறது ஓகே. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு விட்டிலிகோ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து நெல்லிக்காய் தவிர்க்கணுமா? அதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரி. ஆனால் அதற்காக இது நாம் வந்து தவிர்த்தே ஆக வேண்டும் என்று கூறுவதற்கில்லை. சரி. நெல்லிக்காயில் ஒரு வகை இருக்குது சார், கருநெல்லி அப்படின்னு ஒரு வகை இருக்குது. ஆனால் கருநெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு வகைக்கு வந்து இந்த பண்பு இல்லை. அதனை வந்து விட்டிலிகோ இருக்கிறவங்களுமே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம் சார். அதாவது பொதுவாகவே விட்டிலிகோ ஒரு வெண்புள்ளி நோய் நம்ம சாதாரணமாக சொல்றது. இதில் நாம் தவிர்க்க சொல்றது எதெல்லாம்னா எதெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவோம். அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் பாருங்க, பால் தவிர்க்க சொல்லுவோம், சர்க்கரை தவிர்க்க சொல்லுவோம், வெண்மை நிற காய்கள் எல்லாத்தையும் தவிர்க்க சொல்லிட்டு அவர்களை கருமை நிற காய்களாகவே எடுக்க சொல்லுவோம். கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி கருமை நிற காய்கறிகள் அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக எடுக்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நம்ம சில பேர் வந்து இதனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். அடுத்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து நெல்லிக்காய் கொடுக்கலாமா? அவங்க தொடர்ந்து எடுத்துக்கலாமா? மலச்சிக்கலுக்கும் நெல்லிக்காய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? மலச்சிக்கல் உள்ளவர்கள் வந்து நெல்லிக்காயை சாப்பிடலாம் சார். மலச்சிக்கலை வந்து நெல்லிக்காய் போக்கும். சரி. உதாரணத்துக்கு, ஏன்னா இந்த நெல்லிக்காயினுடைய ஒரு முக்கியமான இதற்கு வந்து லாக்ஸேட்டிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்கை இருக்கிறது. அதாவது மலமிளக்கி செய்கை இருக்குது. நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது மலம் இலகி செல்லும். ஆகையினால் மலக்கட்டு உள்ளவர்கள் கண்டிப்பாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து. சரி சார். பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காய் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பேசும்பொழுது நெல்லிக்காயாக சாப்பிடலாம், நீங்கள் வந்து லேகியத்தை தான் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? உண்மைதான் சார். லேகியமாக தவிர்க்க வேண்டும், இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் காயாக சாப்பிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அதிரத்த அழுத்த நோயாளிகளுக்கு வந்து பொதுவாக டயூரிட்டிக் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. நெல்லிக்காய்க்கு இயல்பாகவே டயூரிட்டிக் செய்கை உண்டு. டயூரிட்டிக்னா நீர், அந்த சிறுநீரை அதிகமாக்கும். சரி சார். இது வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு நீங்கள் சிறுநீரை அதிகமாக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் குறையும். மேலும் அந்த பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால ஹைப்பர் டென்ஷன் வந்துருந்துச்சுன்னா இது கொலஸ்ட்ராலை குறைக்கும்.
சரி. அப்போ தாராளமாக பயன்படுத்தலாம். அதனால் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு நெல்லிக்காய் உகந்தது, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சரி சார். இதை தவிர குறிப்பிட்டு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக கர்ப்பிணிகள் இல்லை சிறு குழந்தைகள், ரொம்ப வயதானவங்க, வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க நெல்லிக்காயை தவிர்த்தால் நல்லது அப்படி ஏதாவது செய்தி இருக்குதா? சார் அப்படி எந்த ஒரு செய்தியும் இல்லை. சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள் அனைவரும் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. ஓகே சார். நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. நம்ம குறிப்பாக விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, இம்யூனிட்டி குறைவினால குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருக்கிறவங்கெல்லாம் இந்த நெல்லிக்காயை லேகியமாகவோ சூரணமாகவோ குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சளி பிடிக்கிறதுக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் ஒரு மருந்தாக பயன்படுதா? பெரியவங்களுக்கு கூட? பெரியவங்களுக்கு கூட தான். ஓ. ஸோ அந்த மாதிரி சளி தொந்தரவு, அடிக்கடி சளி தொந்தரவு, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் லேகியம் சொல்லலாம். ஏன்னா இது இம்யூனோ மாடுலேட்டர். சரி சார். அப்புறம் நம்ம மக்கள் வந்து நெல்லிக்காய் தேன் உரல் நிறைய இடங்களில் பாட்டிலில் விற்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போலாம் அதை பார்க்க முடியுது. நெல்லிக்காயில் வெட்டி போட்டு அதில் தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது, அது நல்லதா சார்? சார் அது உண்மையிலே நல்லது தான். நெல்லிக்காயை முறையாக தேன் சேர்த்து ஊறல் செய்திருந்தால் நல்லது. அது தேன் தானான்னு கூட தெரியாது. இப்போ அது தேனாங்கிறது தெரியாது. அதனால தேன் சேர்த்து ஊறல் செய்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே விட்டமின் சி அதிகமான எந்த ஒரு பொருளும் தேனோடு சேர்த்து கொடுக்கும்போது அதோட ஆக்ஷன் அதிகமாகும் சார். அதனால நமக்கு நெல்லிக்காயினுடைய பயனை வந்து அது பெருக்கி கொடுக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா தேனில் தான் ஊற வச்சுருக்காங்களா, சக்கரைப்பாவில் ஊற வச்சுருக்காங்களாங்கிறது தெரியாது. சரி. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சுத்தமான தேன் வாங்கி நெல்லிக்காயை வந்து சிறிதாக நறுக்கி வீட்லேயே ஊற வச்சு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரி சார். தேன் வந்து ஒரு குட் ப்ரிசர்வேட்டிவ் சார். தேனில் போட்ட எந்த பொருளும் சுத்தமான தேனாக இருந்தால் கெட்டு போகாது. சரி சார். நெல்லிக்காய் ஊறுகாய்? சார் நெல்லிக்காய் ஊறுகாய் அதாவது ப்ரெஷர் இருக்கிறவங்க வேண்டாம் சார். ஓகே. ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டாம். இந்த பிரச்சனை இல்லாதவங்க வந்து இதனை மற்ற சைடிஷு அப்பளம் இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அவ்வளோ கேடு இல்லை. ஓகே. அப்படிதான். இருந்தாலும் நம்ம நேரடியாக சாப்பிட்றது தான் அதிகமான பலன்கள் தரும். ஆமாம் சார். எந்த ஒரு சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே சார், ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இந்த ஒரு மூலிகையை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து பயன்படுத்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 100% பலனும் கிடைக்கும். அதே இது நீங்கள் காய வச்சு செஞ்சீங்கன்னா அது ஒரு 70-75% தான் கிடைக்கும். அதே இது அதனை வந்து நீங்கள் காய வைத்து அல்லது லேகியமாக இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு 50% குறைவாகத்தான் பலன் இருக்கும். ஏனென்றால் ஒரு பொருளை வந்து நாம் ஹீட்டுக்கு கொண்டு போகும்போதே அதனுடைய நிறையா ஃபைட்டோகெமிக்கல்ஸ் போயிடும்னு சொல்கிறாங்க. சார் நம்ம பெருநெல்லிக்காயோடைய பலன்கள் நிறைய எங்களுக்கு சொல்லிட்டீங்க. சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம ஊரில் கிராமங்கள்லாம் நாங்கள் அதுதான் அதிகமாக பார்த்துருக்குறோம். ஸோ சின்ன நெல்லிக்காயோடைய பலன்கள் எப்படி இருக்குது சார்? பெரிய நெல்லிக்காயோட கம்பேர் பண்ணும்பொழுது அதற்கு இணையான பலன்கள் இதில் கிடைக்குமா சார்? சிறு நெல்லிக்காயை அருநெல்லின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சரி. இதனால் வந்து உடல் குளிர்ச்சி பெறும், தாகம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ குணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெருநெல்லிக்காய்க்கு குறிப்பிட்டது போல அதீதமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக நூல்களில் கூறப்படவில்லை சார். சார் நம்ம இப்போ நிறைய மருத்துவ பலன்கள் சொல்லிட்டீங்க. இதை தவிர நெல்லிக்காய் சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? சித்த மருத்துவத்தில் சார் மூலிகைகளை பொதுவாக ஆண் மூலிகை, பெண் மூலிகைன்னு சொல்லி பிரிப்போம். ஓகே. நெல்லிக்காய் ஒரு பெண் மூலிகை, பெண்களுக்கு சிறப்பானது. இது வந்து பொதுவாக உள்ள ஒரு கருத்து. தேரையர் இந்த மூலிகையை பற்றி மிக சிறப்பாக சொல்லுகிறார். அவருடைய ஒரு பாடலில் சொல்லுவார் சார், மூப்பு உள காயம் தணிந்து மோகம் பிறக்கும், இள மாப்பிள்ளை போல அழகு வாய்க்கும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயோதிகத்தை அடைந்த காயம்னா உடல், மூப்பு உள காயம் தணிந்து மோகம் பிறக்கும், அந்த முதுமையே குறையும் அப்படின்னு சொல்றார். முதுமை குறைந்து மோகம் பிறக்கும், அவர்களுடைய மனதில் மோகம் பிறக்குமா, இள மாப்பிள்ளை போலே அழகு வாய்க்கும்ங்கிறார். இளமாப்பிள்ளை போல அவங்களுடைய அழகு வாய்க்கும் என்று சொல்கிறார்கள். அழகுங்கிறது இளமை தான் எப்போதுமே அழகு, அது உங்களுக்கும் தெரியும் சார். இளமையை நமக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக சித்தர்கள் இதனை சொல்றாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதைத்தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருப்பதாக இன்றைய அறிவியல் சொல்லுது. ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற செய்கைகள்லாம் இதற்கு இருப்பதாக அறிவியலே ஒத்துக்கிறது. சரி சார். செல்லுலார் ஏஜிங்கை வந்து குறைக்கக்கூடிய பண்பு வந்து இதற்கு இருக்குது. அதனால அனைவருமே நெல்லிக்காயை, தினம் ஒரு நெல்லிக்காயை நாம் தவறாமல் உண்டு வருவோம். இங்கு இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் சார். இங்கு கூறப்பட்ட மருத்துவ குணங்கள் எல்லாமே காட்டு நெல்லிக்காய்க்குத்தான். பெருநெல்லிக்காய் இங்கு கூறப்பட்ட மருத்துவ குணங்கள் யாவுமே காட்டு நெல்லிக்காய்க்குத்தான், அதாவது பெருநெல்லிக்காய்க்குத்தான், ஹைபிரிட் நெல்லிக்காய்க்கு அல்ல.
சார் ஏனென்றால் நாங்கள் கண்டுபிடிக்கிறது வித்தியாசம். சார் காட்டு நெல்லிக்காய் அளவில் சிறுசாக இருக்கும், அந்த ஹைபிரிட் நெல்லிக்காய் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் சார். இன்னொன்று இதை சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய சுவை வந்து உடனடியாக நாக்கில் ஒட்டும். இது நம்ம காட்டு நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காய் அது சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய புளிப்பு சுவை தோற்பு சுவை அதிகமாக இருக்கும். ஆனால் ஹைபிரிட்ல அந்த மாதிரி இல்லை. நாங்கள் மருத்துவமனையில் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் இதை வைத்து மருந்து செய்து பார்த்த அனுபவத்தில் நான் இதை சொல்லுகிறேன். சரி சார். ஆனால் நம்ம பெரும்பாலும் வெளியே பார்க்குறதுலாம் நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் தான் இப்போ இருக்குது இல்லையா? எல்லாம் ஹைபிரிட் தான். ஹைபிரிட் தான். ஸோ அதை சாப்பிட்டு இதற்கு இணையான பலங்கள் கிடைக்கும்னு மக்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சரி, அது எதிர்பார்க்குறது அந்த அளவுக்கு நமக்கு கிடைப்பதில்லை. சரி சார். ஆனால் சித்த மருத்துவத்துடைய லேகியங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் லேகியம் இந்த மாதிரி நம்ம வெளியே வாங்கினோன்னா அதில் அந்த காட்டு நெல்லிக்காய் சேர்த்து தான் நாங்கள் தயார் செய்கிறோம். சரி சார். ஹைபிரிட் நெல்லிக்காய் சேர்ப்பதில்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நெல்லிக்காய் பற்றி எனக்கு இருந்த சந்தேகங்கள், மக்களுக்கு இருந்த சந்தேகங்கள், நெல்லிக்காயோடைய பயன்பாடுகள் பற்றி நான் படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப தெளிவாக மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம திரும்ப இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம சேனலில் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனை பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஆரம்பத்திலேருந்து ஐயங்கனி சார் பேசுகிறத கேட்டால் யாருமே பாதியில் போக முடியாது, அந்தளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், நெல்லிக்காய் சம்பந்தமாக நாங்கள் பேசினதில் இருந்த விஷயங்களில் உங்களுடைய உடன்பாடுகள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தாலோ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். இந்த வீடியோவை மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி நிறைய குரூப்ஸில் மற்ற மக்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.